நாட்டின் அடுத்த குடியரசு துணைத் தலைவர் யார்? இன்று காலை 10 மணிக்கு தொடங்குகிறது வாக்குப்பதிவு. தேர்தல் முடிந்தவுடன் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை புறக்கணிப்பதாக பிஆர்எஸ், பிஜு ஜனதா தளம், அகாலி தளம் கட்சிகள் அறிவிப்பு. திருக்கோவிலூர் அருகே மேடையில் இருந்து இறங்கும் போது கூட்டத்தில் சிக்கிய எடப்பாடி பழனிசாமி. சிறிய தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. ஹரித்வார் செல்வதாக கூறிய செங்கோட்டையன் அமித்ஷாவுடன் சந்திப்பு. பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் சந்திப்பு நடைபெற்றதால் அதிமுகவில் சலசலப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். திமுக முப்பெரும் விழா, ஓரணையில் தமிழ்நாடு உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்க திட்டம். ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிப்பு. இணையதளம் முடங்கியதால் நாளை வரை நீட்டித்து அறிவிப்பு. வன்கொடுமை வழக்கில் நடவடிக்கை எடுக்காமல் இருந்த காஞ்சிபுரம் டிஎஸ்பி கைது. காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவில் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாளை 18 மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று வானிலை மையம் தகவல். எடப்பாடி அருகே 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஏரிக்கு வந்த தண்ணீர். கச்சுப்பள்ளி ஏரியை வந்தடைந்த நீரை வரவேற்று விவசாயிகள். கிரேட் நிக்கோபார் திட்டத்தை செயல்படுத்த ராகுல் காந்தி கடும் எதிர்ப்பு. பழங்குடியின மக்களின் உரிமைகளை நசுக்குகிறது என கண்டனம். நடிகை காஜல் அகர்வால் விபத்தில் சிக்கியதாக இணையத்தில் பரவிய தகவல். நலமாக இருக்கிறேன், வதந்திகளை நம்ப வேண்டாம் என இன்ஸ்டாவில் விளக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.